என்ன வந்ததுலேருந்து எதுவுமே பேசாமல் இருக்க? மௌன விரதமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் பேசாமல் இருக்க? இல்லை, நான் உங்களை முதல் தடவையே இப்படி தனியாக மீட் பண்ணுறது இதான் முதல் முறை. அதனால தான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. என்ன இப்படி பார்க்குற? இப்படி பார்க்காத. நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. இது சீரியஸ். உன்னை முத பார்த்த அந்த ஞாபகம் இருக்கு. அப்போ நீ எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணின்னு எனக்கு தான் தெரியும். அப்படி என்ன நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்? அது இப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்கப்பா. அது அப்பா, நான் என் ஃப்ரெண்டோட இருக்கேன். சாரிப்பா, இப்ப உடனே வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. சாரி கார்த்தி. என்ன அதுக்குள்ள கிளம்புற? அப்பா கோயில் கூப்பிடுறாரு, அதான். இப்போதானே தனியாக பேசுகிற அளவுக்கு வந்திருக்க. இன்னும் கூடிய சீக்கிரம் பார்த்துட்டே இரு. எஸ்கியூஸ் மீ. எஸ். நானும் உங்கள் ஆஃபீஸ் வழியாக தான் போகிறேன். வேணா ட்ராப் பண்ணட்டுமா? நோ தேங்க்ஸ், நானே போய்க்கிறேன். இல்லை, தனியாக போகிறீங்களேன்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். ஹலோ, நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல. ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா? நானே போய்க்கிறேன்னு சொல்றேன்ல, போங்க போங்க. ஏங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க. கார்த்திக் பற்றி நான் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? அவன் ரொம்ப மோசமானவன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது. இன்னொரு வாட்டி என் கார்த்திகை பத்தி என்கிட்ட தப்பா பேசுன, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன தெரியும் உனக்கு? என் கார்த்திகை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ என் கார்த்திகை பத்தி சொல்ல தேவையில்லை. இன்னொரு வாட்டி கார்த்திகை பத்தி தப்பா சொல்ல நினைச்சு என் முன்னாடி வந்து நின்ன, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அவரோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்தினால தான் உன்னை விடுறேன். இனிமே இந்த மாதிரி கீழ்த்தனமா பேசுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதை கெட்டுடும். மைண்ட் யூர் பிசினஸ். போடி போ. எவடி நல்லது சொன்னா கேக்குறீங்க? எப்படியே சாவு, நாசமா போ. வர சொல்லிட்டு என்னப்பா பேசாம இருக்க? நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? சொல்லு விஜய், உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் தயங்குற? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் தெரியுமில்ல. இதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருந்த? விடுப்பா, கலக்கிடுவோம். சரிப்பா, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் மேடம். ஹலோ. ஹலோ, நான் தான் பேசுகிறேன். யாரு? நான் தான் கார்த்தி பேசுகிறேன். சொல்லு கார்த்தி. என்ன நம்பர் புதுசா இருக்கு? காயின் பாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். ஓ அப்படியா? அதை விடு, அந்த ஹைவேஸ் ரோடு இருக்கு இல்லையா, ஆமா. அதுக்கு பக்கத்தில் ஒரு பழைய பில்டிங் இருக்கு. அங்கே நீ கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? சரி வரேன். ஓகே, கண்டிப்பாக உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே கார்த்தி. இன்னொரு 15 நிமிஷத்தில் வந்தால் நல்லா இருக்கும். வரேன். சீக்கிரம் வர முடியுமா? வந்துடுறேன். சரி, பாய். ஓகேம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வா.
போன இன்னும் ஆளை காணமே, என்னாச்சுன்னு தெரியலையே. அப்பா வந்துட்டான். என்னாச்சு மகா, என்னாச்சு? போன காரியம் சக்சஸ் தானே? என்னாச்சு மகா? என்ன ஆச்சுன்னு கேக்குறியா? என்னாச்சு? என்னம்மா ஆச்சு? இவன் தான் விஜய் ஃப்ரெண்டு கார்த்திக்ல. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா? கொடுத்துட்டா போச்சு, ஏறுங்க வண்டியில. தேங்க்யூ. டே கார்த்தி, உனக்கு மட்டும் எப்படா இப்படி தேடி வந்து மாட்டுது? பத்திரமா உட்காந்து. ஓகே. எங்க போகணும்? நீங்க போங்க, நான் சொல்றேன். சொல்றேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம வர. இந்த இடம் தான். ஏங்க இது வேற மாதிரி இடமாச்சே. வாங்க, அதுக்காக தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏனுங்க உண்மையாலுமா? பேசாம சீக்கிரமா வாங்க. இருங்க வரேன். அதுக்குள்ள அவசரமா? அவசரம் தான். இந்த மாதிரி விஷயத்துக்கு இவ்வளோ படி ஏறணுமா? சொல்லி இருந்தா என் இடத்துக்கே கூட்டு போயிருப்பேன். வாங்க கார்த்திக். வரேங்க, அதுக்கே இப்படி இருக்கிறீங்க? வராமையா போயிடுவேன். இவன் கூட போறோம், விஜய் சொன்ன பொண்ணு வந்துரும்ல. வாங்க. வரேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். வாங்க. ஏய், இதை விட நல்ல இடம் வேற எங்க இருக்கு? இதுக்கு மேல என்னால வர முடியாது. இங்கே நில்லுடி, வாடி. என்ன பண்ற? என்ன கூட்டிட்டு வந்து சினுங்குற? வாடினா ஏய், விடு. டயலாக் விடு, நான் சொல்றேன். தான் நடத்தி காட்ட வேணாமா? விடு. வாடி. விடு. இதான் மேட்ரா? திரும்பி பார்க்காத போலீஸ். போலீஸா? அப்படியே வா. எங்க தானே வர சொன்னா? வர சொல்லிட்டு எங்க போயிட்டான்? நம்ம இடம் சொன்னல. விஜய் எப்படி ஏக்கத்தமா மாட்டி விட்டானே? ஓடி புடிச்சு விளையாடலாம். ஒரு பையன் வர மாட்டான். நில்றே, இல்ல. வாலண்டியரா வந்து மாட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆனா எப்படி? என்ன ஒண்ணு பண்ணிடாத, இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான். ஓ, இதுக்கெல்லாம் அவன் தான் காரணமா? தப்பிச்சோம். கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சு. ச்சே, இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன கூப்பிடாத. இவே எதுக்கு இப்ப கூப்பிடுறா? ஹலோ ஹலோ, நான் கவிதா பேசுறேன். ஹைவேஸ் ரெஸ்டாரண்ட்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? இதோ வந்துடுறேன். கார்த்திக் வேட்டைக்கு இன்னொன்று ரெடி ஆயிடுச்சு. ஏன் கார்த்தி இவ்ளோ லேட்டு? அதான் வந்துட்டல, எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க? நான் வந்து 15 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வா. என்ன கவிதா, இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் உன் ஃப்ரெண்டை காணோம்? இப்ப வந்துருவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். லேட் ஆகுதுமா, நான் போகணும். எனக்காக கார்த்தி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டீங்களா ப்ளீஸ்? இது வந்துட்டா. ஏய் என்னடி இவ்வளவு நேரம் எங்கடி போன? உட்கார். ஏய் நான் சொன்னல, இவர்தான் கார்த்திக். நான் இவரை தாண்டி உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ. ஹாய். என்னடி அப்படி பாக்குற? ஒன்றும் இல்லை. ஹலோ ஹலோ ஹலோ, இங்க சிக்னல் கிடைக்கல, ஒரு நிமிஷம் இரு.
என்ன அப்படி பார்க்குற? என்னை கவிதா கிட்ட போட்டு விடலான்னு பார்க்குறியா? ஒரு நிமிஷம். ஏய், சீ, ஏய், சீ, ஏய், கவலை. என்ன கார்த்திக், இன்னைக்கு ரொம்ப ஜாலி மூட்ல இருக்க? இன்னைக்கு தான் நீ ரொம்ப நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்க, அதான். ஓஹோ. நான் ஒன்று கேட்குறேன், கரெக்டாக சொல்வியா? ம், கேளு. இப்போ நம்ம ஒரு புது வீடு வாங்குறோன்னு வை. ம், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? அதுக்காக நம்ம நிறைய பணம் சேர்க்கணும். நான் இப்போ ஒரு புது பைக் வாங்குறேன். ம், அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? அத ஃபர்ஸ்ட் ஓட்ட கத்துக்கணும். வெரி குட். இப்போதான் ரொம்ப நெருங்கி வந்திருக்க. சரி, நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆக போகுது. ம், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஏய், நீ அங்க சுத்தி இங்க சுத்தி எதுக்கு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு சரி அப்புறம். சரி, அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு. சி. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா என்னோட மூட நீ மாத்திருவ. அதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன். ஏய் கவிதா, இல்ல, ஒரு நிமிஷம் சொல்றத கேளு. விடு கார்த்திக். பாய், நாளைக்கு பாப்போம். அடாடாடா, நானும் புருவத்தை. அம்மா, இதோ வந்துட்டேன்ப்பா, வாமா. வா கவிதா. வணக்கம்மா. இவங்க தான் என் அம்மா வணக்கம்மா. தங்கச்சி. பால் விழுந்து Hi. ஆசீர்வாதம் வாங்கு. என்ன ஆசீர்வாதம் ஐயோ, பண்ணுமா? அம்மா. ஷோ, என்ன கார்த்திக் நான் தான் இதெல்லாம்? ஏற்கனவே சொன்னல, என் ஃபேமிலியில எல்லாம் மரியாதை தெரிஞ்சவங்கன்ட்டு. அதுக்கு இவங்கள உன் மாமியாரே ஏத்துக்கும். என்னம்மா என் காலில் விழுந்துட்டு? என்ன கார்த்தி? அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அன்பு தொல்லை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்பா எங்கம்மா? அந்த தருதல எந்த ஒயின் ஷாப்புக்கு போயிருக்கானா? என்னம்மா சொன்னீங்க? என்னம்மா, கடைக்கு போயிருக்காருமா. ம், வீட்டுக்குள்ள வாமா. உள்ள போ. சரி. இதான் இந்த சீனோட எண்டு. உன் பேர் தான் கீதாவா? சரி, நான் ஒன்று கேட்பேன், தருவியா? கேளுங்க, என்ன வேணாலும் தரேன். என்ன வேணும்னாலும் தருவியா? எனக்கு உன் உதட்டோட உதடு சீ. என்ன கார்த்திக் நீங்க? எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் முடியாது. நான் கிளம்புறேன். பாய் கார்த்திக். போமா போ. இன்னும் எத்தனை நாள் என் ஆசை நிறைவேறாமையா போகுது? அதையும் பார்த்துருவோம். ஹாய்டா மாப்ள. ஹாய்டா. என்ன சொல்லிக்காமையா வந்துட்ட? எத்தனை ஃபோன் பண்ணுறது? ஃபோன் பண்ணியா? நீ பிஸியாக இருப்பன்ட்டு நானே தனியாக வந்துட்டேன். வர வர ரொம்ப புழுக ஆரம்பிச்சிட்ட. யார் நானா? நண்பனை விட்டுட்டு சுத்தவும் ஆரம்பிச்சிட்ட. ஃபோன் பண்ணால் எடுக்கணும்டா, பொண்ணுங்கிட்டே பேசிகிட்டு இருந்தா. ஃபோன் பண்ணால் ரிங் வரும்லடா, கதையாக விடுற. அப்போ நான் என்ன பொய் சொன்ன நினைக்கிறியா? உன் ஃபோன் எடுத்து பாடுறா. என் ஃபோனில் மட்டும் மிஸ்டு கால் இல்லைன்னா உன்னை பொழக்கிறேன் பாருமா அவனை. முதல்ல பாடுறா. என்ன ஃபோனை காணோம்? இங்கே தானே வச்சுருந்தேன், எங்கே போச்சு? டேய், என் மொபைலை காணண்டா. எந்த ஒயின் ஷாப்பில் விட்டியோ? டேய், அதில் முக்கியமான ஃபோட்டோஸ்லாம் இருக்குடா. போயிடுச்சா? உன் ஃபோனை கொடுறா. எங்கே? அங்கே இருக்கு பாரு. பா, இப்போ தான் எல்லா பொண்ணுங்களையும் விடுதலை. இனிமே உனக்கு சங்கு தான். யார்கிட்ட ஃபோன் இருக்குன்னு தெரியலையே. எடுங்க ஃபோனை, எடுங்க ப்ளீஸ், ஃபோனை எடுங்க. டேய், என்ன? கவிதாவோட பேக்கில் என் ஃபோன் மாட்டிருச்சுடா. மாட்டிடுச்சுல, இனிமே தாண்டி மாப்பிள்ள உனக்கு இருக்குது கிளைமேக்ஸு. இவன் வேற ஒருத்தன். போடா டே போடா. பிக்கப் 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 கவிதா, ஃபோன் எடு. பிக்கப் கவிதா, ஃபோன் எடு, ஃபோன் எடு கவிதா.
ஹலோ ஹலோ, நான் கார்த்தி பேசுறேன். சொல்லு கார்த்திக். மொபைல் உங்ககிட்டயா இருக்கு? ஆமா கார்த்திக், என்கிட்ட தான் இருக்கு. ஓகே கவிதா, மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிரு. தப்பி தவறி கூட ஆன் பண்ணிடாத. நான் வந்து வாங்கிக்கிறேன். ம் சரி ஓகே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கவிதா. ஓகே சரி கார்த்திக், நான் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். ஓகே பாய். ம் சரி கார்த்திக், அப்ப நான் வச்சிடுறேன். பாய். ம் எதுக்கு மொபைல் ஆஃப் பண்ணி வைக்க சொல்றான்? என்னம்மா வாசல்ல உட்காந்துட்ட? ஒரு கிளாஸ் காப்பி போட்டு வரட்டுமா? காஃபி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். சும்மா போறீங்களா? போங்க. என்ன இன்னும் கவிதாவை காணோம்? ஏன் இவன் டல்லா வரா? வா கவிதா, உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன். இந்த கார்த்தி உன்னோட மொபைல். என்ன வந்த உடனே கிளம்பிட்ட? எனக்கு வேலை இருக்கு. முகத்தில் சிரிப்பியே காணோம். இதுக்கு தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு. கார்த்திக்,
என்ன கவிதா, பிளட் வருது? கார்த்திக், ஐ லவ் யூ கார்த்திக். சரி வா, ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டல் போனா என்ன சரியாயிடுமா? என்ன சொல்ற கவிதா? பொண்ணுங்கனாலே உனக்கு சர்வ சாதாரணமா போச்சுல. நான் உன்னை இவ்வளவு உயிருக்கு உயிரை காதலிச்சேன்னு தெரியுமா? நீ அன்னைக்கு அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து எனக்கு காப்பாத்தும் போது அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ எனக்கு வேணும்னு. அன்னையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீதான் என் மூல கொண்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு, பாசம், காதல் எல்லாமே நிஜம். ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட. என்ன அப்படி பாக்குற? நீ என் மனசு காதலிக்கல, இதோ இந்த உடம்பு தானே காதலிச்ச. என்ன கவிதா, என்னென்னமோ பேசுற? உனக்கு என்னாச்சு? சும்மா நடிக்காத கார்த்திக். உன் மொபைல்ல நீயும் சுஜியும் இருந்தது எல்லாமே நான் பார்த்துட்டேன். நான் சுஜி கிட்ட கேட்டேன், அவ எல்லா உண்மையுமே சொல்லிட்டா. என்ன கார்த்திக் தலையை தொங்க விடுற? உன் சுயரூபம் தெரிஞ்சிடுச்சு என்ன கவலைப்படுறியா? கவலைப்படாத கார்த்திக், உன் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுல. இனிமே ஏன் கவலை உனக்கு வேண்டாம். நீ பார்த்த பொண்ணுங்க இல்லையே, நான் பாதியில வந்தவ தானே, பாதியிலேயே போயிடுற. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நான் உன்னை காதலிச்சது உண்மை. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊர் அழியறதுல தப்பே இல்லை. ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு தெரு அழியறதுல தப்பே இல்லை. ஒரு தெரு நல்லா இருக்கணும்னா ஒரு குடும்பம் அழியறதுல தப்பே இல்லை. ஒரு குடும்பம்னா அது உன் குடும்பம். நீ, உன் தங்கச்சி, உங்க அப்பா அம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும்னா நீ திருந்தணும். நீ திருந்தி நல்லா வாழணும். இனிமேல் நீ எந்த பொண்ணோட வாழ்க்கையும் நாசமாக்கவே கூடாது. பாய்சன் சாப்பிட்டிருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை விட்டுட்டு ரொம்ப ரொம்ப தூரம் போயிடுவேன். உனக்கு உனக்கு தங்கச்சி இருக்கல, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நான் ஒருத்தனதான் மனசார நேசிச்சு, ஒருத்தன் கூடதான் மனசார வாழ்ந்துட்டேன். எனக்கு இனி இது போதும். I love you கார்த்திக், I love you. இது போதும் கார்த்திக். I love you கார்த்திக். கவிதா, 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 என்னாச்சுடா? உனக்கு என்னாச்சு கவிதா? கவிதா பாரு கவிதா, எந்திரி கவிதா ப்ளீஸ். சரி கவிதா, நான் திருந்திடுறேன் கவிதா ப்ளீஸ். கவிதா, 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 கவிதா இங்க பாருடா. கவிதா, என்னை விட்டு போயிடாத கவிதா ப்ளீஸ். கவிதா, கவிதா.